இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.17 இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 7th சம் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். எக்ஸு ஒய் இசட்டுக்கோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ், அவங்களே ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் இசட் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12 3 x 5 is equal to y z 3 5. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இப்போ 12 இங்கே A11 12 இருக்குன்னா இதே இடத்துல என்ன இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ 12 is equal to yன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போது y வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே 3 இருக்க இடத்துல என்ன இருக்குது, z இருக்குது. 3 is equal to z. ஸோ z வேல்யூ is equal to 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி x இருக்க இடத்துல இங்கே 3 இருக்குது. ஸோ x is equal to 3ன்னு டேரெக்டாக கொஷினை பார்த்தே எழுதிடலாம். x இருக்க இடத்துல 3 இருக்குது. இப்போ 5 இருக்க இடத்துல 5 தான் இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸை சேம் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அது உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட் படி இங்கே 12னா இங்கே ஒய் இருக்க இடத்துல என்ன தான் இருக்கணும், 12 தான் இருக்கணும். இங்கே 3 இருக்குன்னா இந்த z இருக்க இடத்துலையும் 3 தான் இருக்கணும். இங்கே எக்ஸுனா இங்கே 3 இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு இருக்க இடத்துலையும் 3 தான் இருக்கும். அந்த கான்செப்ட் படி எக்ஸ் ஒய் இசட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 அண்ட் தென் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது பேர் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 ப்ளஸ் இசட் எக்ஸ் ஒய் 6 2 5 8. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருந்தா இது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது ஃபஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 6ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 இருக்க இடத்துல 2 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 5. ஸோ இப்போ இதுலேருந்து இசட் கண்டுபிடிக்கலாமா. 5 மைனஸ் 5ன்னு ஆகி இசட் ஈக்குவல் டு என்னென்னு ஆயிரும், 0ன்னு வந்துடும். ஓகேவா, வெரி சிம்பிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே XY இருக்குது இல்லையா, அந்த XYக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போது எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது. அப்போ இதிலேருந்து நம்ம y is equal to என்ன பண்ணலாம்னா 6 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு தான், ஒய்க்கு பதிலாக 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போது 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 6 வரணும். அப்போது என்ன வரும், 6. 4 2s are 8. 4 2s are 8. 4 + 2 6. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு 2 வேல்யூ கிடைக்கிது எக்ஸுக்கு பதிலாக. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4னா என்ன, எக்ஸுக்கு பதிலாக 2னா ஒய் என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸாக கண்டுபிடிப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ 2 எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ, நீங்கள் எந்த எக்ஸ் எந்த ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இசட் எப்போவுமே மாறாது, 0 தான் கிடைக்கும். ஸோ இசட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ ஆன்சர் எழுதும்போது 2 எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, z is equal to 0. அதே மாதிரி x is equal to 2ஆக இருந்தால் y is equal to 4, z is equal to 0. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். xy z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஒன்றுனா ஈஸியாக z கிடச்சிருது, 5 மைனஸ் 0ன்னு. ஆனால் y is equal to 6 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து இந்த xy is equal to 8ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கிறதுனால 2 ஒய் வேல்யூ, இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டுங்கிற ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதனால் 2 ஆன்சராக எழுதுகிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன், ஈஸி ஒன். ஓகே, ஸோ கரெக்டாக எதுக்கு எந்தெந்த எலமெண்ட்டு ஈக்குவல்னு எழுதியாச்சுன்னா ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா,
ஓகே, இதில் இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் டிவிஷன் தேர்ட் ஒன் பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் இசட் ஒய் ப்ளஸ் இசட், இதில் 9, இதில் 5, இதில் 7. ஓகே, ஸோ இப்போ இதை நான் வந்து ஈக்குவேட் பண்ணி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, இது ஈக்குவேஷன் 2. அடுத்தது ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டுக்கு இது ஈக்குவல், அந்த மாதிரி. இப்போது இந்த 3 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும், 1 and 2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ப்ளஸ் 0 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த 1 ஈக்குவேஷன் 1லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆகி கேன்சல் ஆயிரும். இங்கே ஒய்ன்னு இருக்கும், இங்கே 9லேருந்து 5 போயிடுச்சுன்னா 4ன்னு ஆயிரும். ஸோ 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் வேல்யூ கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஒய் வேல்யூ கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இசட் கிடச்சிடும். பாருங்கள், ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஸோ ஒய்க்கு பதிலாக 4, இசட் ஈக்குவல் டு 7 அப்படிங்கும்போது இசட் ஈக்குவல் டு 7 மைனஸ் 4, ஸோ இசட் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிடும். ஓகே, இப்போ ஒய்யும் தெரியும் இசட்டும் தெரியும். இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 இல்லையா, இதில் எக்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு பதிலாக 4, இசட்டுக்கு பதிலாக 3 ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 7 ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இசட் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் நான் எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் இசட் ஈக்குவல் டு 3. ஸோ 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வரணும், வருது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 3 ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒய்யை கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இசட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஒய் வேல்யூ இசட் வேல்யூ கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இசட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸும் கண்டுபிடிக்கலாம். எப்படினாலும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.